ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எக்ஸாம் அன்றைக்கி படிச்சுட்டு இருப்பீங்க, பிஸியாக. நான் வேறு காமெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனிவே, இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஹாஃப் இயர்லி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று நாளைக்கு வர கொஸ்டின் பேப்பர்லாம் நினச்சாதீங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த கொஸ்டின் பேப்பர் வரும், மாறி மாறி தான் வரும். சரிங்களா? இது ஒரு பேட்டர்ன் தான், பார்த்துக்கோங்க. ஒரு ஐடியா கொடுக்கும் நாளைக்கு உங்களுக்கு. நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறக்கும் உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் இப்போ ஈஸியாக இருக்கும். சினோனிம்ஸ். ஸோ 3 சினோனிம்ஸ் 3 ஆண்டனிம்ஸ் வரும். புக் பேக் மட்டும் படித்தா ஒரு 4 எழுதிடலாம். பட் ஆண்டனிம்ஸ் எல்லாம் நீங்கள் ஓனாகவே எழுதிடலாம், இந்த சென்டென்ஸை படித்து பார்த்து. அந்த மாதிரியுமே கம்பேர் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கும் படித்து கவர்மெண்ட் கொஷின்ஸ் வே டு சக்ஸஸர் படிச்சிங்கன்னா போதும். இல்லையா, அட்லீஸ்ட் புக் பேக்காவது படி. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒன்று வந்து சிங்குலர் ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். பாருங்கள், அவேர்னஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். சஃபிக்ஸ்னால் பின்னாடி, ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி. ஸோ அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல், டயக்னைசஸ் எந்த டயக்னைசஸ் வரும்னு கரெக்டாக எழுது. ஜேஇ எக்ஸ்பான்ஷன் இவங்க ஆப்ஷன் கேட்கல, பட் ஆப்ஷன் கொடுப்பாங்க, பயப்படாதீங்க. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சரிங்களா? நாளைக்கு கேட்டால் எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேசல் வேவ் புக் பேக் தான் வரும். காம்பவுண்ட் வேர்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ப்ரிப்போர்ஷனுமே புக் பேக் தான் வரும், ஆனால் ஈஸி தான் ப்ரிப்போர்ஷனுமே ஆல் ஓவர். டென்சஸும் ஈஸி தான், நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதிடலாம். லிங்கர்ஸுமே அவங்க ஆப்ஷன் தரல, பட் ஆப்ஷன் தருவாங்க. இது போக அமெரிக்கன் வேர்டு, பிரிட்டிஷ் வேர்டு தருவாங்க. அவங்க இங்கே தரலை, நாளைக்கு வரும், பயப்படாதீங்க. சரிங்களா? ஸோ டஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பராக தான் இப்படி கேட்பாங்க. ஆனால் மொத்தத்தில் நீங்கள் ஒரு 10வது கரெக்டாக எழுதிடலாம். சரிங்களா? அதுக்குன்னு விட்டுக்கிட்டு அடிச்சிடாதீங்க. ட்ரை பண்ணி நீங்களே எழுதுங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க தானே, கன்ஃபார்மாக எழுதுங்க. சரிங்களா? 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வை டிட் நாட் ஹோம்ஸ், இது வந்து நம்ம சொன்ன கொஷின் தான், ஷெர்லாக் ஹோம்ஸ்லேருந்து. சரி, சீகிள் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடும், நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். டெக்ப்ளூமஸ்லேருந்து இந்த கொஷின் நான் சொன்னேன், கடைசி நிமிஷம் கொஷின் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, அதை சொல்லியிருக்கேன். ஆதித்யா ஆஃபர் சன்னியால், இதையும் நான் சொன்னேன். ஸோ நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போயட்ரி அப்ரிசியேஷன் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தலாம். ஸோ போயட்ரிக் அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் ரிப்பீட்டு தான். சரிங்களா? அந்த ஆண்டன் கிரிக்கெட்டில் ரொம்ப நேம் தி சீசன்ஸ், அங்கேயே சீசன்ஸ் இருக்குது, அங்கேயே ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வாட் வாஸ் தி ரொட்டீன் ஆஃப் தி கிரிக்கெட், ஸோ அங்கேயே வந்து லைனில் ஆன்சரை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அடுத்த டஸ் தி போயட் நோ வாட் ஹேப்பன் இன் தி ஹவுஸ், இல்லை ரியலி டோன்ட் நோ தானே, அவ்வளோதான் முடிஞ்சு. வாட் இஸ் தி மிஸ்ட்ரி அபவுட் தி ஹவுஸ். ஸோ மிஸ்ட்ரினா ஆல்வேஸ் பி ஏ மிஸ்ட்ரி அப்படிங்கிற என்ன மிஸ்ட்ரின்னு கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எப்பவுமே வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நான் சொன்னேன், அதுதான் சொல்கிறேன். ஆக மொத்தம் அந்த லைன்லேயே ஆன்சர் இருக்கும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். அப்ரிசியேஷன் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் அப்படியாவது படிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அப்ரிசியேஷன் கொஸ்டின் ஃபஸ்ட் லெசன், கிரம்பிள் ஃபேமிலி, நோ மென் ஆர் ஃபாரின், எனி 4 லெசன்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா சந்தோஷம்தான். அடுத்து கிராமர், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ நாட் வாக் ஆன் தி கிராஸ். இது என்ன ஆக்டிவாக பேசிவான்னு சொல்லுங்கள், எதவா மாற்றணும்னு சொல்லுங்கள். நான் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்ற சொல்லியிருக்கேன், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக முன்னாடி பின்னாடி போட சொல்லியிருக்கிறேன். இது எப்படி மாற்றுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். இன்டைரக்ட் டைரக்ட் விட்டுருங்க. பஞ்சுவேஷன் பாருங்கள். த டீச்சர் செட் டு தி, டீச்சருங்கிறது டீச்சர் கேப்ஸில் வரும். செட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், செட் அலாரம், செட் டு தி ஸ்டூடெண்ட்ஸோடு முடிஞ்சு. ஓகே, செட் டு தி ஸ்டூடெண்ட்ஸோடு முடிஞ்சு இங்கே ஒரு காமா வரும், இங்கே எப்படி வரும். கிளாக் ஃபார் 5 o'clock, 5 o'clock ஓக்கு நம்ம இப்படி வரும், ரைட்டா? ஓக்கு இப்படி வரும். அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணிடுங்க, லாஸ்ட்டில் ஒரு புள்ளி வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், அந்த கோஹண்ட் ஆர்டர், அதாவது ரீஅரேஞ்ச் கோஹண்ட், இது ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும், கரெக்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 அட்டன் பண்ணுங்கள் நாளைக்கு. அடுத்து 2 மார்க்கை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ரோட் மேப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். அடுத்து 5 மார்க் பாருங்கள். யங் சீகிள் வந்திருக்கு ஃபஸ்ட் லெசன், ஹெம்எல் வந்திருக்கு நம்ம லெசன், லாஸ்ட் லெசன். டெக்னாலஜி, டெக்ப்ளூமஸும் வந்திருக்கு, பட் டெக்ப்ளூமஸ் நம்ம சொல்லலை, பட் நம்ம சொன்ன 2மே வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம சொன்ன லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. யங் சீகிள் ஃபஸ்ட் லெசன், லாஸ்ட் லெசன்னா லெசன் பேருங்க அது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸோடது. ஓகே. அடுத்தது போயம் பாருங்க. கிரம்பிள் ஃபேமிலி வந்துருச்சு, நோ மேன் ஆர் ஃபாரின். நம்ம சொன்னது லைஃபு, கிரம்பிள் ஃபேமிலி, நோ மேன் ஆர் ஃபாரின். ஸோ இது 3மே நீங்கள் படிச்சிங்கன்னா ஏதோ 1 எழுதுனா போதும். ஏன்னா நமக்கு 2 அட்டன் பண்ணணும். 1 இது எழுதிட்டு அவசரப்படாமல் இது எழுதிருங்க. ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு இது எழுதிருங்க. அலிட்ரேஷன், ஏன்னா இதுக்கு சொலையாக 4 மார்க் 5 மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? பிக் அவுட் தி மெட்டாஃபர் ஆன் இட், மெட்டாஃபரை வெளியிடுங்க. ஃபஸ்ட்டு சிமிலினா என்ன, மெட்டாஃபர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பேராஃபேஸ் அட்டன் பண்ணாதீங்க, மார்க் போயிடும். ஏதாவது 2 தான் அட்டன் பண்ண சொல்கிறாங்க, விவரமாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது
5 மார்க்கு. இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது ரீட் தி காம்ப்ரிஹென்ஷன், இது தான் அட்டன் பண்ணணும். இது அட்டன் பண்ணி வச்சுட்டு இதிலே ஆன்சருக்கு இது 5 மார்க் எடுத்துடலாம். நீங்கள் கோகண்ட் ஆர்டர்லாம் அட்டன் பண்ணாதீங்க. ஆன்சர் எனி 4ல் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவீங்க, எல்லோரும் தெரியும். லெட்டர் ரைட்டிங் விட்டுருங்க. பிக்சர் வியூவில் 5 பாயிண்ட் நச்சுன்னு, ஏதோ பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், பிக்சரில் என்னெல்லாம் தெரியுது அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி விடுங்க. சம்மரி தெரியும், ரஃப் டிராஃப்ட்டு ஃபேர் டிராஃப்ட்டு. ரஃப் டிராஃப்ட்டுக்கும் இது போடணும், ஃபேர் டிராஃப்ட்டுக்கும் டைட்டில் போடணும். சரி, ரஃப் டிராஃப்டாக லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இப்படி அடிக்கணும். சரி, இதெல்லாம் தெரியும். இது 3 அட்டன் பண்ணிடுவீங்க. பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இது கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நோட்டீஸ் ரைட்டிங்கும் பார்த்துக்குங்க. தட்ஸ் இட். 4 எழுதிடலாம். போயம், மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்க்கணும். இது என்ன போயம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மிஷின்ஸில் ஒரு ஃபஸ்ட் 8 லைன் படிங்க. லாஸ்ட் 2 போயம் ஃபஸ்ட் 8 லைன் படிச்சுங்க. லைஃப்லேயும் கிரம்பிள் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஃபஸ்ட் 2 போயம்லேயும் நீங்கள் வந்து மெமரி போயமில் ஃபஸ்ட்டு எல்லா லைனுமே படிக்கிறது நல்லது. அடுத்தது 8 மார்க்கில் ஒரு வேளை இந்த சப்ளிமெண்ட்ரியில் எதோ 2ல் 1 சொல்கிறாங்க, 2ல் ஏதோ ஒன்று மறந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரி பாருங்கள். முலான் தான் வந்து, நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சொல்கிறது தான் வரும். நம்ம 3 கதையை படிக்க சொல்லியிருந்தோம். முலான் ஃபஸ்ட்டு 3ன்னு நினைக்கிறேன், ஜிக்ஸாக்கு, டெம்பஸ்ட்டு, இது 3 நல்லா படிச்சுக்கோங்க போதும். ஸோ ஒரு வேளை கதை மறந்துச்சுனாலும் இந்த ஹிண்ட்டை தூக்கிட்டு அதை வச்சே சும்மா கிறுக்கி விட்டு அப்படியே பேராகிராஃப் மாதிரி எழுதி விட்டிங்கன்னா போதும். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஆத்தர் பேர், லெசன் பேர், தீம், இது எழுதிட்டு தான் நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 லைன் எழுதி மாரல் எழுதுங்க. சரியா? இப்போ தான் நல்லாயிருக்கும். சார் அடுத்தது வந்து காம்ப்ரிஹென்ஷன் எழுதுங்க. போயம் காம்ப்ரிஹென்ஷன் எழுதிடாதீங்க, அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுதான் ஈஸி, இதிலே ஆன்சர் இருக்கும், பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. ஸோ தட்ஸ் இட். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சும்மாவே போய் 50 மார்க் எடுக்கலாம். நீங்கள் தான் பயந்துட்டுருக்கீங்க. ஸோ இதில் பயப்படுறக்கணும் இல்லை, டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் மார்க் கம் பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.